ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மொறுமொறுப்பாக நல்லா சூப்பரான ஒரு மசால் வடை எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த மசால் வடையை நம்ம கடலைப்பருப்புலையோ அல்லது பட்டாணி பருப்புலையோ செய்யாமல் பச்சை பட்டாணியை வச்சு செய்ய போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த பச்சை பட்டாணி மசால் வடை செய்கிறதுக்கு ஒரு கப், அதாவது 200 கிராம் அளவுக்கு காஞ்ச பச்சை பட்டாணி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி போக வடித்து எடுத்துருங்க. இப்போ இதுக்கான மசாலா செய்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே காரத்துக்கு ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு, ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு இதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் ஊற வச்ச பட்டாணியை தண்ணி போக வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் அரைக்கும் போது ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் லேசான ஒரு குறகுறப்பில் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்குங்க. இப்போ இது கூட டேஸ்ட்டுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுற மாதிரி இப்படி கலந்து விட்டுருங்க. எல்லா மசாலாவும் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சாச்சு. இப்போ வடைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாதாரணமாக மசால் வடை போடுற மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி 2 கைக்கு நடுவில் அழுத்தி வச்சும் போட்டுக்கலாம். அல்லது நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஓட்டை போட போகிறேன். கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி உருட்டி எடுத்துக்கோங்க. 2 கைக்கு நடுவில் வச்சு இப்படி அழுத்திக்கோங்க. நடுவில் ஒரு ஓட்டை போட்டு சைட்ஸில் இப்படி அழுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக நடுவில் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் அதிகமாக இருக்கும். இதே மாதிரி தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு 5லேருந்து 6 வடை இந்த மாதிரியும், மற்ற வடை எல்லாத்தையும் சாதாரணமாக நம்ம மசால் வடை செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரியும் போட போகிறேன். இப்போ வடை பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சு பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடையிலேருந்து ஒரு 4-5 வடை எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஓட்டை போடாமல் அப்படியே போடுறது ஈஸியாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும், உங்களுக்கு குட்டி குட்டியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும், எல்லா பக்கமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்னா கிள்ளி நீங்கள் குட்டி குட்டியாக கூட நீங்கள் வடை போட்டுக்கலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயிலேருந்து அப்படியே மேலே மிதந்து வருது பாருங்கள். எல்லா பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு சூப்பரான பட்டாணி மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுத்த பேட்ச் பாருங்கள். நம்ம எப்பயும் மசால் வடை போடுற மாதிரி போட போகிறேன். ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி உருட்டி 2 கைக்கும் நடுவில் வச்சு இப்படி அழுத்தி இதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம போட்டு கொஞ்சம் லேசாக மிதந்து வந்ததும் 2 பக்கமும் அப்படி திருப்பி விடுங்க. எல்லா பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நல்லா மணக்க மொறுமொறுப்பாக சூப்பரான பட்டாணி மசால் வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நான் அதை செய்கிறதுக்கு பச்சை பட்டாணி பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணிக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை பட்டாணி கிடைக்குது இல்லைங்களா, அதில் கூட நீங்கள் இதே மாதிரியே செய்யலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் ஏதாவது ஒரு தேங்காய் சட்னியோ இல்லை புதினா சட்னியோ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எடுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 12-13 வடைக்கு மேலேயே வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.